வியூவர்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கேட்டு உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா இல்லை சிந்திக்கணும்னு தோணுதா அதை மட்டும் சொல்லுங்கள். ஒரு டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், அவர் தான் டாப் மோஸ்ட் போலீஸில். அவர் ரிட்டையர் ஆகி போகிறாரு. அவருக்கு ஆஃபீஸில் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்துட்டாங்க. அவர் கார் வரைக்கும் வெளியில் வர வச்சு சக ஆஃபீஸர் உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அது மாதிரி அன்றைக்கி ரிட்டையர் ஆகி அவர் போகும்போது அவரை ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்துட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து அவர் காரில் உட்காரதுக்காக வராங்க. அப்போது அங்கே இருக்கிற சக ஆஃபீஸர் அவர் கையில் ஒரு சின்ன ஒரு மரக்கன்று, செடி சாப்ளிங் சொல்லுவோம் இல்லையா, மரக்கன்று கொடுத்து, சார் இந்த மரக்கன்றை இங்கே நட்டுட்டு போங்க சார், உங்கள் பேர் சொல்லி இது பெரிய மரமாக வளரும் அப்படின்னாங்க. அவரும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு குழியில் வைக்கிறேன்னு போவார். அப்போ அவங்க சென்ட்ரி, ரவுண்ட் த கிளாக் ஒரு சென்ட்ரி நிற்பார் இல்லையா வெளியில், அந்த சென்ட்ரி ஒடியாந்து வெள்ளந்தித்தனமாக சொல்லுவார் டிஜிபிக்கிட்டே, சார் அந்த குழியில் நடாதீங்க சார், இந்த குழியில் நடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தை காட்டுவார். டிஜிபிக்கு ஒன்றும் புரியாது, அங்கே இருக்கிற சக ஆஃபீஸருக்கு ஒன்றும் புரியாது, ஏன் அப்படி சொல்கிறாருன்னு. டிஜிபி கேட்பார், ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை சார், எல்லா டிஜிபியுமே ரிட்டையர் ஆகி போகும்போது இந்த குழியில் தான் நட்டு போவாங்க அப்படின்னாரு. இதை கேட்டு வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வரலாம், இருந்தாலும் இது வந்துட்டு ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் அவரோட பதவி முடிஞ்சு போகிற அன்றைக்கி இது மாதிரி ஒரு மரக்கன்று நட்டுட்டு போனால் 2 நாளோ 3 நாளோ அதுக்கப்புறம் யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மதிப்பு வந்துட்டு பதவியோட சேருக்கு தான், மனுஷனுக்கு கிடையாது. ஸோ அதுவே அவர் பதவி ஏற்ற என்னைக்கு அவர் பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாளே அவர் ஞாபகமாக அங்கே ஒரு மரக்கன்று நட்டால் எப்படியும் அந்த பதவியில் அந்த இடத்துல அவர் 2 வருஷம் 3 வருஷம் குறைஞ்சது இருப்பார், ரிட்டையர் ஆகிற வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கிற டிஜிபி தான் இந்த மரமே வச்சார், செடி வச்சாருன்னா அங்கே இருக்கிறவங்க அதை ராத்திரி பகலமாக தண்ணி ஊற்றி அதை ஓரளவுக்கு மரமாக கொண்டு வந்துடுவாங்க. இவங்க ரிட்டையர் ஆகி போகிற அன்றைக்கி பார்த்தா அது ஓரளவுக்கு நல்ல மரமாகி வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் யாரும் அதை கவனித்தாலும் கவனிக்காட்டும் அந்த மரம் தன்னால் வளர்ந்துடும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஒரு டிஜிபியும் சரி, யாரும் சரி, என்றைக்கு பதவி ஏற்கிறீங்களோ அன்னைக்கு டேட்டில், ரிட்டையர் ஆகி போகிற அன்றைக்கி நீங்கள் மரம் நட்டுட்டு போகிறத விட என்றைக்கு நீங்கள் பதவி ஏற்கிறீங்களோ அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஒரு சின்ன செடி, ஒரு மரக்கன்று நட்டு பாருங்கள். அது பிரம்மாண்டம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு போக போக தெரியும்.